நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஒரு பவர் வீடரு, அதுக்கப்புறம் வந்து எர்த் ஆகரு, ஸ்ப்ரேயர் 3 ஐட்டம் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நமக்கு நேற்று வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அதை வந்து நமக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்காக அந்த கம்பெனிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த டெமோ நம்ம அதை வந்து கற்றுக்கலாம். பார்க்கலாமா? போகலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. இதுதான் தலைவரோட வேலை. வாங்க. இதில் வந்துருக்கக்கூடிய அக்சசரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் டயர். நம்ம வந்து 9 ஹெச்பியில் பார்த்தோம்னா அது வந்து சாலிட் டயர் கிடையாது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக சாலிட் டயர். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது டியூப்லாம் ஒன்றுமே இருக்காது இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது 2 மட் கார்டு வந்துருக்கு. இது வந்து ரியர் மட் கார்டு. இது ரெண்டுமே 2 ரியர் மட் கார்டு. இது வந்து ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்டில் போடுற மட் கார்டு. இது 2 ஃப்ரண்ட் மட் கார்டு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த உழவு ஓட்டும் போது மண்ணெல்லாம் வந்து இந்த இன்ஜின்லெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக போடுற இந்த ஷீல்டு. இது அதானே, இது 2 ஷீல்டு இருக்குது. அதுக்கப்புறமா பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லிஃப்டரா. இது இந்த பிளேட்ஸு சாயில் லிஃப்டர் தானே. இது இதில் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பூன் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாயில் லிஃப்டர். இந்த பிளேட் வந்து நீங்கள் மண்ணை வந்து கீழேருந்து மேலே தூக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸ் இது. அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது பிளேடு இல்லை சார்? இது என்ன பிளேடு? இது மீடியம் சைஸ். இது எக்ஸ்ட்ரா நம்ம வேணா போட்டுக்கலாம். இது பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு. இது வந்து ஸ்மால் சைஸ். இது ஸ்மால் சைஸ். ஓகே. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ். இது வந்து மீடியம் சைஸ்ல வரும் சார். இது வந்து ஸ்மால் சைஸ், இது வந்து மீடியம் சைஸ் சார். இது ரெண்டும் மீடியம். இது ரெண்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இதில் நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக. ஸோ இருட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு லைட் வேறு ஒர்க் இல்லை. ஸோ ஹெட்லைட்டு. இது ஏர் ஃபில்டர் வந்து எத்தனை வாட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணி என்ன 4 to 5 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இது வந்து 4 to 5 ஹவர்ஸ் ஒரு வாட்டி வந்து ஏர் ஃபில்டர் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து என்ஜின் வந்து நல்ல லைஃப் வரும். இது வந்து சார் அந்த மாட்டு வண்டியில் ஏர் ஓட்டுவாங்கள்ல சார், ஆமாம், அந்த ஒரு லைனாக போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த காலத்தில் விதை போடுறதுக்காக பின்னாடி போட்டுக்கிட்டே போவாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்காக இது சார். என்னதான் நம்ம மிஷின் வந்தாலும் பழைய பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது கம்பெனியில் கொண்டு வரோம். பின்னாடி பவர் வீடர் ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த கேப்பில் நம்மளால் வந்து நம்ம இன்னும் 2 ப்ராடக்ட் வாங்கினோம் இல்லையா, எர்த் ஆகர் அப்புறம் ஸ்ப்ரேயர், ரெண்டத்தையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு களத்தில் குதிச்சாச்சு. ஓகே. இது நம்மளுடைய ஆகர் உட்காந்து மிஷின். ஆனால் வெயிட் இருக்குது தோஃபிக்கு. இதுவும் இன்னைக்கு கிளைமேட் கூட செம்மையாக இருக்கு. நீ செம்மையா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஓகே. சரிதா பிட்டு? ஒரு அடி பிட்டு. இது நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரேயர் மிஷினை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே. பச்சை கலர்ல வந்துச்சு நமக்கு. இது வந்து டபுள் பம்ப் ஸ்ப்ரேயர். ஆமாம். இயற்கை பச்சை. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயரும் பச்சை. நான் போடுறதும் பயங்கரமான மொக்கை. இதில் பார்த்தீங்கன்னா டேங்க்கு. இதில் வந்து டியூவல் மோட்டர் டேங்க். இது ஆக்சுவலாக இதில் சிங்கிள் மோட்டரும் வருது, டியூவல் மோட்டரும் வருது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து டியூவல் மோட்டர் டேங்க்கு. ஸோ இது எப்படி என்னென்ன அக்சசரிஸ் வந்திருக்குன்னு சொன்னால், இதில் வந்து பின்னாடி வந்து பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக பின்னாடி பேக் சைடில் மாட்டும் போது இது பின்னாடி இந்த மாதிரி வந்து ரெஸ்டிங் பொசிஷனுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பேடு. இது ஸோ இதில் மாட்டிக்கிறது. இது மாட்டிக்கலாம், நம்ம மாட்டி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கன்று ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நாசல் இருக்குது. இது வந்து சிங்கிள் மோட்டரில் போடுற நாசல். இது ஆனால் டபுள் ஸ்ப்ரே வரும் இதில்.
இது வந்து ஃப்ளவர் ஸ்ப்ரே. இது வந்து டியூவல் மோட்டர் ஓட்டும் போது ஓட்டிக்கலாம். இது அப்படியே பூ மாதிரி அப்படியே ஃபுல்லாக பரவி வரும். இது வந்து ஒரு சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இந்த கன்று விற்கிறதுக்கான கிளிப் இது. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் எப்படி மாட்டணும் அப்படி சொன்னால் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏறிடும். அவ்வளோதான். தண்ணி பிடிச்சி ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? இதில் உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் வேணால் ப்ரெஷர் கூட கூட்டலாம். இல்லை இங்கே பேக் சைடில் வந்து ஒரு நாப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டியூவல் நாசலில் போட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ளவர் நாசல் போட்டு பார்க்கலாமா நம்ம? அவ்வளோதான், லீக்லாம் அவளையே. ஷவர் மாதிரி வருது. இல்லை இந்த ஸ்ப்ரேயர் வாங்கினதுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த பூச்சி வெரைட்டிலாம் அடிக்கிறதுக்காக யூஸ் ஆகிடும். பவர் வீடை வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங் முடிச்சிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அட்டாச்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த எர்த்தாகரு, ஸ்ப்ரேயரு எல்லாத்தையும் நம்ம காரில் எடுத்து போட்டு நம்ம இடத்துக்கு போயிடலாமா? போகலாம் வாங்க. Are you ready for the magic? கம்பெனிலேருந்து வந்தவங்க ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த பவர் வீடரை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெமோ காமிச்சிட்டாங்க. நிறையா டீட்டெயில் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து நம்ம எவ்வளோ ஊற்றணும், அதே மாதிரி கியர் ஆயில் தனியாக ஊற்றணும், ஆக்சிலேட்டர் எவ்வளோ கொடுக்கணும், அது எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் அவங்க கம்பெனிலேயே அமுச்சு விட்றாங்க. எல்லாமே அவங்களே சொல்லி ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டிராக்டரில் என்ன ரிசல்ட்ஸ் வருமோ சேம் அதே மாதிரி ரிசல்ட் வந்து இதில் நம்ம பார்த்தோம். இல்லை ஸோ நம்ம இங்கே ஓட்டி பார்த்தா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நல்லா சாயிலை லூசன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மிஷினை வச்சு இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பலதானியம் போடும்போது டிராக்டரை வாடகைக்கு எடுத்து ஃபுல்லாக உழுது விட்டு பலதானியம் போட்டோம். ஸோ இந்த தடவை நம்ம இந்த பவர் வீடரை வச்சு ஃபுல்லாக உழுது விட்டுட்டு மறுபடியும் ஒரு செகண்ட் டைம் பலதானியம் விதை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 2 மாதம் கேப் அதுக்கு நம்ம வளர விடுவோம். அதுக்கு இடையிலேயே வந்து நம்ம கீரையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மெயினாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கமர்ஷியலாக பண்ணுறது கீரை. இந்த கீரையை வந்து நம்ம முதல்ல சப்ளை பண்ண போகிறது சென்னைக்கு தான். சென்னையிலேருந்து நம்ம மற்ற சிட்டிக்கு நம்ம அதை அப்படியே என்ன பண்ணுவோம், டெவலப் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.